காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வரகரிசி பொங்கல் தேங்காய் சட்னிலாம் சாப்பிட்டுட்டு எடிட் பண்ணலாமே உட்காந்து அப்படி தூக்கம் சொக்குது. அப்புறம் அன்றைக்கும் கீர்த்திக்கு ஆஃப் டே தான் ஆஃபீஸாக போயிட்டு வந்துட்டான். அன்றைக்கி அக்ஷய திருதிங்கிறதுனால சரி ஏதோ நம்மளால் முடிஞ்ச சேவிங்ஸு ஒரு கோல்டு காயினாச்சும் வாங்கி வைக்கலாமே அப்படின்னு ஜிஆர்டி கிளம்பியிருந்தோமா. லாஸ்ட் இயர் அக்ஷய திருதிக்கு சரியான க்ரௌடு, ஏதோ ஜவுளி கடையில் நிற்கிற மாதிரி அப்படி தான் இருப்பாங்கன்னு நினச்சிட்டு இருந்தோம். ஆனால் இந்த கோல்டு ரேட் தான் ராக்கெட் ஸ்பீடில் ஏறி போச்சு. ஒரு கோல்டு காயின்லாம் வாங்கி பில் போட்டுக்கிட்டு அப்புறம் என்னோட பழைய ரிங் ஒன்று அது ரொம்ப வளைஞ்சு நெளிஞ்சு போயிருந்துச்சு. அதை மாற்றி இயரிங்ஸ் வாங்கலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ஹூப் இயரிங்ஸ் மாதிரி பார்த்தோன்னா ஜிஆர்டியில் அவ்வளவா ஆப்ஷன்ஸே இல்லை எனக்கு. அதான் வரிசையே எத்தனை ஷாப் இருக்குதுல உனக்கு கிடைக்காம போயிடும் அப்படின்னு மலபாருக்கு போய் பார்த்தோமா. அங்கே இந்த ஹூப் இயரிங் இருந்துச்சு. இது கொஞ்சம் பழைய டிசைன் தான், ஆனால் எனக்கு இந்த மாதிரி வாங்கணும்னு ரொம்ப நாள் ஆசை. கீர்த்தி ஓல்டு கோல்டை மெல்ட் பண்ணிட்டு வரேன்னு போயிருந்தானா நான் சும்மா ஒரு இடத்துல உட்காராம அங்கேயும் சுற்றி எதையாவது பார்த்துக்கிட்டு இருப்பேன். ஒரு 5 நிமிஷம் குறுகுறுன்னு எதையாச்சும் பார்த்துட்டோம்னா டு யூ வாண்ட் ட்ரை திஸ் மேம்னு விடுவாங்க. அப்புறம் ஒரு நெக்லஸ் அந்த டிஸ்பிளேல பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருந்துச்சு. சரி நாம வாங்கவா போகிறோம் சும்மா பார்க்க தானே போகிறோம் அப்படின்னு ட்ரை பண்ணி பார்த்துருந்தேன்னா அது அங்கே இருக்கிற வரைக்கும் நல்லா தான் இருந்துச்சு. என் கடத்துக்கு அது செட் ஆகலையோன்னு ஒரு ஃபீல். நீ டம்மிலேயே அழகாக இருந்துச்சு எல்லாம் அங்கேயே வச்சுட்டு அப்புறம் வந்த வேலையை பார்ப்போன்னு ஒரு ரிங் வேறு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதையும் வாங்கிட்டு இவ்வளோ நேரம் கீர்த்தி பசி தாங்கினதே பெரிய விஷயம். வந்து ஒரு ஜூஸ் எல்லாம் குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம்.